ஆனால் ஷானவாஸ் அவர்கள் பொதுவெளியில் பேசிய கருத்து இப்போது நீங்கள் கேட்ட இடத்தை நோக்கி நகர்த்துகிறது. ஒரு ஆதவ அர்ஜுனா ஃபார்முலாவை அவர் கையாளுகிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்லை இந்த கருத்தில் திருமாவுக்கு உடன்பாடு இருக்கிறதா? இப்போ பால திருமா கிட்ட தள்ளி விட்டு இருக்கிறார் ஆளூர் ஷானவாஸ் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த இடத்துல தாவேகா அரசாங்கத்தில் நீங்கள் அமைச்சரவைக்கு உள்ளே போயிட்டீங்க. எடுக்கிற எல்லா முடிவுக்கும் விசிகே அமைச்சரும் கட்டுப்பட்டவர் தான் அல்லது பொறுப்பேற்க வேண்டியவர் தான். அவர் பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு பேசிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அறிவிக்கிறாருன்னு வைங்களேன், அது ஒரு சிக்கலாகும். அடுத்து இதை விட மிக முக்கியமானது, 2 தரப்பு பேச்சுவார்த்தைனா 2த்துக்கும் பொதுவான இடத்துக்கு போகணும். அது அவங்க இடத்துக்கு உங்களை வர வைக்கிறது. போதுமான அளவுக்கு நம்மிடம் நீர் இருப்பு இல்லை, இது குடிநீர் தேவைக்கு தான் சரியானதாக இருக்கும், எனவே அதிகம் தண்ணீர் தேவைப்படுகிற பயிர்களை சாகுபடி செய்யாதீர்கள்னு அவங்க விவசாயிகளுக்கு சொல்லியே மாசம் 2 ஆச்சு. இப்போ 10 நாட்களுக்கு முன்பாக கூட அதை சொல்லியிருக்கிறாரு ஒரு ஆலோசனை கூட்டம். இப்போ முதலமைச்சராக வேற அதை சொல்லியிருக்காரு. வேர்ல்ட் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் புன்னைவளவன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ விசிகா தாவேகா அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கு. வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இருக்கிறாரு. இந்த நேரத்துல இப்ப விசிகா தலைவரும் நாளுக்கு நாள் தாவேகா அரசுக்கு எதிராக பேசக்கூடியதும் நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் மறைமுக பாஜக ஆட்சி தான் இங்க தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் ஒருவேளை விசிகா கூட்டிலிருந்து வெளியேற போகுதா, இல்ல ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் விசிகால இருந்து வெளியேற போறாரா? அதாவது இதில் பேசக்கூடிய எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது, பேசாமல் இருக்கிறவர்களுக்கும் கணக்கு இருக்கிறதுங்கிறது தான். ஏன்னா அவங்க அட் த எண்ட் அவங்கெல்லாம் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். ஷானவாஸ் அவர்கள் சொல்லியிருப்பது மிக மிக சீரியஸான ஒரு சார்ஜ். இது இப்போ என்ன சொல்ல போகிறாங்க, எங்கள் கட்சியினுடைய முதன்மை செயலாளருடைய கருத்து கட்சியினுடைய கருத்துன்னு சொல்ல போகிறாரா, இல்லை சொந்த கருத்துன்னு சொல்ல போகிறாரா டாக்டர் திருமா அப்படிங்கிறது. இப்போ ஏன்னா கடந்த காலத்தில் டாக்டர் தமிழிசை மாநில தலைவராக இருக்கும்போது தான் தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்களுடைய கருத்து அவருடைய சொந்த கருத்துன்னு ஏறத்தாழ டெய்லி ப்ரெஸ் மீட்டில் வர, அதாவது அங்கே ப்ரெஸ் மீட் கொடுத்துருவாரு, இவங்க இங்கே இல்லைன்னு மறுக்க வேண்டிய சூழல்லாம் வந்தது. அப்படியானதை நோக்கி இது நகர்கிறதா? ஏன்னா உங்களுக்கு 2 வாரங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். விகடனில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. கூட்டணி சேர்ந்த அத்தனை கட்சிகள் திமுகவுடன் இருந்து இன்றைக்கு தாவேகாவுக்கு தோழமையாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஏறத்தாழ 2 ஊராக பிரிந்திருக்கிறார்கள். தாவேகா ஆதரவு, விஜய் ஆதரவு என்று ஒன்றும், விஜய் எதிர்ப்பு என்று ஒன்றுமாக பிரிகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்றாங்க. ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயுமே 2 பிரிவுகளாக நீங்க ஒரு செக்ஷன் பாத்தீங்கன்னா கடுமையாக எதிர்க்கும், இன்னொரு செக்ஷன் கடுமையாக ஆதரிக்கக்கூடிய இடம். நீங்க இன்னைக்கு அமைச்சர் என்ன சொல்றாரு, பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இவர்களுடைய விழுமியங்கள் எல்லாம் இன்றைக்கு ஜனநாயக படத்தை நோக்கி வருது அப்படின்னாங்க. இது ஒரு சைடு. இது நம்ம அதை என்னவா நீங்கள் எடுத்துக்கிறது, மூளை சுறுசுறுப்பாகும் விறுவிறுப்பாகுங்கிறத அதை தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அமைச்சருடைய கருத்து இருக்கிறது. இப்போ அவர் படம் பார்த்துட்டே சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு வைக்கக்கூடியது அதுக்கு நேர். அதாவது ஆளூர் ஷானவாஸ் அவர்களுடைய கருத்து இப்போ என்னவா இருக்குன்னா, திருமா அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக சொன்ன ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பிள்ளைகள் அல்லது கைப்பாவைகள் என்கிற அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நடப்பதாக இந்த 3 மாதங்களில் பார்க்க வேண்டி இருக்கிறது என இவர் நிறுவ வருகிறாரான்னு எனக்கு கேள்வி வருது. அவர் கேட்ட கேள்வி அஃப்கோர்ஸ் அது என்னதான் இருந்தாலும் அது முதலமைச்சருடைய தனி உரிமையாக இருந்தாலும், வழக்கமாக தேர்தல் ஆணையம் ஒருவரை தலைமைச் செயலாளராக அவங்க எலெக்ஷனுக்காக போடுறாங்கன்னா வந்தால் மாற்றுவாங்க. இவருக்கு பதவிக்காலம் முடிந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் திரு சாய்குமார் அவர்களுக்கு. அதே போல் ஹோம் செக்ரட்டரியை மாற்றினாங்களானும் தெரியல. அப்போ 2 முக்கியமான பொறுப்புகளில் அவங்க இருக்காங்கன்னா, சரி ஆக்சுவலாக தேர்தல் ஆணையம் தான் போட்டுச்சு, அவங்கள மாற்றினா பிஜேபி கோச்சுக்குமா, அப்போ பிஜேபிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு இவங்க சொல்ல வராங்களா, இப்படியான கேள்விகள்லாம் இருக்குது. நீங்கள் மாற்றியே ஆகணும் ஏன்னு கேட்க முடியாது. அஃப்கோர்ஸ் அது முதலமைச்சர் அவங்களே பெஸ்ட் ஆஃபீஸராக இருந்தால் தொடர செய்யலாம், அதில் தவறு இல்லை. இப்போ அது வேறு மாதிரி ஒரு உதாரணமாக கேட்கணுன்னா, இன்றைக்கு அரசனுடைய அட்வொகேட் ஜெனரலாக அவர் விஜய் நாராயண் அவர்கள் இருக்கிறாங்க. கடந்த காலத்தில் அதிமுக பீரியடில் அவர் இருந்தார். 2 வெவ்வேறு கட்சிகளினுடைய ஆட்சி காலத்தில் அட்வொகேட் ஜெனரலாக அரசின் சார்பில் இருந்தது அப்படின்னா அவர் தான் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளில் அவர் தான் முதல் முறையாக இருக்கும். அரசு வழக்கறிஞர்கள்னும் போது பெரும்பாலும் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அஃபினிட்டி இருக்கிறவங்கள தான் போடுவாங்க. அப்படி பார்த்தோம்னா அதிமுக பீரியட்லையும் இருந்து இப்பயும் இருக்காருன்னு சொல்கிற மாதிரி, இது ஏன் இருக்காரு இல்லை மாற்றியே ஆகணுங்கிறது கட்டாயம் கிடையாதுன்னு தாவேகா நிலைப்பாடு இருக்கலாம். ஆனால் ஷானவாஸ் அவர்கள் பொதுவெளியில் பேசிய கருத்து இப்போது நீங்கள் கேட்ட இடத்தை நோக்கி நகர்த்துகிறது. ஒரு ஆதவ அர்ஜுனா ஃபார்முலாவை அவர் கையாளுகிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இல்லை இந்த கருத்தில் திருமாவுக்கு உடன்பாடு இருக்கிறதா? இப்போ பால திருமா கிட்ட தள்ளி விட்டு இருக்கிறார் ஆளூர் ஷானவாஸ் பார்க்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை அப்படின்னு திருமா சொன்னதற்கான காரணம் இந்த மாதிரியான காரணங்கள் தான் அப்படின்னு ஷானவாஸ் கிளைம் பண்ணுறாரு.
அப்போ இதில் இப்போ சமீபத்தில் ஒரு கூட்டணி கட்சி தோழமை கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் தரையில் உட்கார்ந்து போராடக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. அதில் ஆதரவாக எதிர்ப்பா என்ன நிலைப்பாட்டுக்கு வரீங்க? இப்போ இதுலேயே அடுத்தடுத்து கருத்துக்கள், உதாரணத்துக்கு ஒரு போன வாரம் நினைக்கிறேன் சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு பதிவிட்டிருந்தார். நீங்கள் பட்ஜெட்டுக்கு முன்பாக பட்டியல் சமூக மக்கள் மற்றும் பழங்குடியினருக்கான அந்த கூட்டம்ங்கிறது அவங்களுடைய அந்த அமைப்பு அவங்களுடைய அந்த இதை கூட்டி அந்த மீட்டிங் முடிஞ்சு கிளியரன்ஸ் ஆன பிறகு தான் பட்ஜெட்டுக்கு போனோம் 2023 4 இருந்து. அதுதான் நம்ம ப்ரொசீஜர். உடனடியாக முதலமைச்சர் அவங்களுடைய அந்த நலவாரிய கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. அதை அவர் கொடுத்துட்டு செய்தி குறிப்பாகவும் கொடுத்து முதலமைச்சருக்கு கடிதம் போட்டு பப்ளிக் ஃபோரம்க்கு வந்து அது ஒரு விவாதமாகவும் ஆச்சு. இதுக்கு நடுவில் இந்த விவாதத்தை நேரடியாகவே நீங்கள் அரசுக்கே அமைச்சர்களுக்கே கொண்டு போயிருக்கலாமே, பொதுவெளியில் கொடுத்துருக்கணுமா? அப்போ இது வந்து அரசு வந்து உங்களுக்கு பட்டியலின மக்கள் பழங்குடியினர் மக்களுக்கான நலனில் இதை என்னன்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு செஞ்சுருவாங்கன்னு நீங்கள் அதை சொல்ல வந்ததா ஆகுது. நீங்கள் சொல்லி தான் நாங்கள் அதை செய்கிறோங்கிற ஒரு இமேஜ் வருதுன்னு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய டாப் லேயரில் இருக்க சில அமைச்சர்கள் வருத்தப்பட்டதாகவும் செய்தி ஒரு பக்கம் ஓடுச்சு. அப்போ இந்த இடத்துல தாவேகா அரசாங்கத்தின்ல நீங்கள் அமைச்சரவைக்கு உள்ளே போயிட்டீங்க. எடுக்கிற எல்லா முடிவுக்கும் விசிகே அமைச்சரும் கட்டுப்பட்டவர் தான் அல்லது பொறுப்பேற்க வேண்டியவர் தான். அப்படி இருக்கும்போது இப்படியான கருத்து வருது அப்படின்னா இதை என்னவாக எடுக்க வேண்டியிருக்கிறது? ஒன்று அதை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே தொடர முடியாது. இது பாஜக விரும்பக்கூடிய ஆட்சி தான் 3 மாதமாக நடக்கிறதுனா அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கைப்பாவைகளாக வருகிறவர்கள் ஆட்சியை பிடிக்கலாமான்னு கேட்டுட்டு இப்போ பாஜக நடத்தக்கூடிய ஆட்சிங்கிறது உடன்பாடுனா அதில் ஏன் விசிகா பங்கு பெறணும்? பாஜகவின் பி டீம் நடத்துகிற ஆட்சியிலே பங்கு பெற மாட்டோம்னா நேரடியாக பாஜகவினுடைய பி டீமான ஆட்சிக்குள்ளே நாங்கள் ஏன் இருக்கணும்? இப்போ வெளில வர்றதை நோக்கி அது நகரதாங்கிற கேள்வி இருக்குது. இப்போ மொத்த குழப்பமும் எல்லோரும் சேர்ந்து சுமையை திருமாவர்களிடம் இறக்கி வைத்திருக்கிறார்கள். டாக்டர் திருமா என்ன பேச போகிறாருங்கிறதுல தொடங்கி தான் இது வரும். இப்போ இதுக்கான எதிர்வினை இப்போ வரைக்கும் தாவேகா தரப்பில் யாரும் கொடுக்கல. ஒரு பேசி 24 மணி நேரம் ஆச்சு. நேற்றைக்கு அது மதியம் 2 மணிக்கு ஒளிபரப்பே ஆயிருக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ வரைக்கும் அவங்க வாயை திறக்கலைன்னா தாவேகா இதை அதிகாரப்பூர்வமாக ஏற்கிறதா மறுக்கிறதா, கொள்கை எதிரியோடு சேர்த்து வச்சு பேசினானா இப்போ நீங்கள் இது இல்லை. இதற்கு வன்னியரசு அவர்களே வந்து பதில் அளிச்சிட்டாரு அப்படின்னா தாவேகா தரப்புலேருந்து எதுவும் வந்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைல்ல? இல்லை, ஏற்கனவே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். ஆதி திராவிடர் நலத்துறை என்பது தான் இருக்கணும்னு ஐ திங்க் டாக்டர் ரவிக்குமார் ஒரு பதிவிடுகிறார். வன்னியரசு அவர்கள் அது இப்படியே தொடரலாம், தலைவர் சொல்வதெல்லாம் இறுதி கருத்து அப்படின்னு வன்னியரசு அவர்கள் சொன்ன பிறகு மாற்றியது எனக்கு அதிர்ச்சின்னு திரும்ப சொல்லிட்டார். அதுக்கு இப்போ வன்னியரசு அவர்கள் ரியாக்ட் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த கேள்வி யாரும் அவர்கிட்ட எழுப்பலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எந்த பக்கம் அவர் முடிவெடுப்பாருங்கிறது. அப்போ பொதுச் செயலாளருக்கும் துணை பொதுச் செயலாளருக்கும் ஒரு லடாய் வருகிறது, ஒரு மோதல் வருதுன்னா தலைவர் அதை தீர்த்து வைக்கிற இடத்துல வர்றாருன்னா அவர் ஒரு சைடு எடுக்கக்கூடிய நிலை தான் ஆப்வியஸாக அங்கே வருது. அதே சூழல் இங்கே உருவாகுமா? நீங்கள் அமைச்சர் வன்னியரசு சொல்வதை விடவும் தாவேகா ரியாக்ட் பண்ணுதா இல்லையாங்கிறதான இங்கே முக்கியமானது. இதில் என்ன சிக்கல்னா இப்போ ஒரு அமைச்சராக இருப்பாரா துணை பொதுச் செயலாளராக கருத்து தெரிவிப்பாராங்கிற நெருக்கடியான கேள்வி கட்சிக்குள்ளே பெரிய அளவுக்கு உருவாகி இருக்கிறது. இது இப்படி ஏதாவது ஒரு முடிவை திரும்ப எடுத்தாக வேண்டும். இதை தள்ளி போட முடியாது. ஏன்னா நேற்று சோஷியல் மீடியாவில் பலதரப்பாக பிரிஞ்சு ஷானவாஸ் அவர்களின் மீதான விமர்சனமாகட்டும், அவர் அப்போவே திமுக தானே, நீங்கள் என்ன அவரை விசிகா முதன்மை செயலாளர்னு சொல்கிறீங்கன்னு ஒரு தரப்பு, வழக்கம் போல் அவதூறாக இல்லை அப்யூஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க தனியாக இருக்காங்க, அந்த குரூப் அதை தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து திரும்பவே இதை கான்ஷியஸாக செய்கிறாரு. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, அது ஒரு நல்ல தியரியாக இருந்தது, திட்டமிட்டு தாவேகாவை பலவீனப்படுத்துவதற்காக கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுக கூட இருந்து வந்தவங்க வேலை பார்க்குறாங்க. இவர் ஒரு கருத்து சொல்லுவார், அது அவர் மறுப்பார், பதிலுக்கு இல்லைன்னு ஒன்று சொல்லுவார், இல்லைன்னு இதை கண்டித்து வைகோ அன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுப்பாரு. சிபிஎம் அவங்க தரப்பிலேருந்து அரசு அப்படி போகக்கூடாதும்பாங்க. இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாமல் இதை கூட்டணியினுடைய தலைமையாக இருக்கும் விஜய் திணறுகிறார். நாளைக்கு ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும், இது வந்து மொத்தமாக திட்டமிடப்பட்டதுன்னு ஒரு தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு செக்ஷன் சொல்கிறாங்க. எவ்வளவு குளறுபடிக்குள்ளே வந்து ஒரு அரசியல் சிக்கியிருக்கு பாருங்க. இவங்களுக்கு அடிப்படையில் ஏன் தாவேகா இதிலும் நிலைப்பாடு எடுக்க மாட்டேங்குதுன்னா, நிலைப்பாடு அவங்களுக்கு கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்தே கிடையாது. அவங்களுக்கு ஒரு சித்தாந்த பின்புலமோ அல்லது ஒரு பரந்துபட்ட புரிதல் இருந்திருந்தால் நிலைப்பாடு எடுப்பார்கள். ஆனால் எடுக்காததற்கு காரணம் அவங்க பாஜகவை பகச்சிக்க வேண்டாங்கிறத தாண்டி அடிப்படையில் அவங்க என்ன பேஸில் கட்சி கட்டி அமைத்திருக்கிறார்கள் என்கிறது இருக்கு இல்லையா, அது அவங்க கிளைம் பண்ணக்கூடிய கொள்கை தலைவர்களை தாண்டியும்
தனிமனித ஆளுமை, தனிமனித அந்த போற்றுதல் என்பதில் இறந்தது நிற்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும் இருக்குது. எதுலேயுமே ஸ்டாண்டர்டுக்கு போகிறது இல்லை. அதுதான் தொடரப்போகுது. ஷானவாஸ் விவகாரத்தில் திருமாதான் இன்னொரு பிரச்சனையை, அது பேண்டோரா பாக்ஸும்பாங்கல்ல, இது அவர் முடித்து வைக்க போகிறாரா, வேறொரு பிரச்சனையை தொடங்கி வைக்க போகிறாரா என இப்போது திருமாவிடம் அந்த பாலை விட்டுட்டு எல்லாரும் ஆர்வமாக அவரை தான் பார்க்க வேண்டிய சூழல். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் இது குறித்து ஏதாவது பதில் பேசுவார் அப்படின்னு பார்த்துக்கலாமா? தமிழ் தேசிய அந்த மாநாட்டுக்கு பந்தல் கால் நடும்போது சமஸ்கிருத வந்தனங்கள் ஓதிட்டாங்கன்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா மாநாடு வரைக்கும் இன்னும் நாட்கள், அதுக்குள்ளே இதுக்கு கருத்தை தெரிவிக்கலாம். இது வந்து ஆறி போயிடுமா, இல்லை இன்னும் அதிகமாக? இப்போ இது குறித்து இவங்க கருத்து தெரிவிக்காமல் இருக்கலாம், எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க சீண்டுவாங்கல்ல. அதுதான் அவங்க கூட்டணி கட்சியினுடைய முதன்மை செயலாளரே சொல்லிட்டாரு, இது பாஜக ஆட்சி தான்னு. பாஜக பி டீமுக்குள்ளே நீங்கள் ஏன் இன்னும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை ஷானவாஸ் அவர்களுக்கு அழைப்பு விடுக்க போகிறார்களா, திமுக என்னவா மூவ் பண்ணும், அவங்களுடைய அரசியல் கணக்குகள் அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ ஷானவாஸ் அவர்களுடைய கருத்து கட்சியினுடைய கருத்தா இல்லை சொந்த கருத்தா என்பதை திரும்ப தெளிவுபடுத்துறதை நோக்கி போனோம். அவ்வளோ நாள் வரைக்கும் அவர் ஆற போட்டுட்டாங்கன்னா அது தாவேக்காவே ரசிக்காது. தாவேக்கா நீங்கள் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்கன்னு தாவேக்கா இப்போது திரும்ப அவர்களிடம் பேச்சு, எப்போவே அவர் பேசி அந்த பைட்டு வந்ததுமே அவங்களுடைய வேலையை தொடங்கியிருப்பாங்க. பல நேரங்களில் நாங்கள் ஒரு பேட்டி கொடுத்து உடனே அமைச்சர் லைனுக்கு வந்தார், திரும்பவே சொல்கிறாரு, இந்த 4 பேர் ராஜினாமா குறித்து நாங்கள் சொன்னதுனால தான் நாளோட நின்றுச்சுன்னாங்க. அது ஆறாச்சு. கோர்ட் இடைத்தேர்தலுக்கு தடை கொடுத்ததுனால 6 நிற்கிது, இல்லைனா அது கூடி இருக்கும். அவங்க இன்னும் ஒரு 10-15 பேர் வரைக்கும் டார்கெட் பண்ணுறாங்கலாம் செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் அமைச்சர் பார்த்துட்டா உடனே லைனுக்கு வராங்கல்ல. மீடியா தொடர்பான விஷயங்கள் வருது, இல்லை பேச்சு வருதுனாலே உடனடியாக லைனுக்கு வந்து கேட்கக்கூடிய அமைச்சர்கள் இதுக்கு கட்டாயம் கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டிருந்தால் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத பொறுத்து தான் இப்போ இந்த பால் இஸ் இன் திருமாஸ் கோர்ட். அதாவது ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய அளவுக்கான தொய்வை நோக்கி தாவேக்கா இந்த கூட்டணி கட்சிகள் ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு சிக்கலுக்கு வந்துட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, கூட்டணி கட்சிகள் எல்லாம் நம்ம கூட சேர்த்துருந்தது நம்முடைய, இப்போ அவங்களால ஆட்சி செய்ய முடியுதா இல்லையா, தினம் இப்படி ஒரு தொல்லை. நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நாங்கள் இப்படியே தொழிலாளர்களையும் மாணவர்களையும் இளைஞர்கள் போராடுகிறவர்களை ஒடுக்கினால் அரசுக்கான ஆதரவு குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்கும்னு பேஷண்மும் அவர்கள் ஒரு பைட்டு கொடுக்குறாரு பெரம்பலூரில். அதுக்கே இப்போ வரைக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணலை. இதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் ரொம்ப நாள் அதை ஓட்டிகிட்டு போக முடியாது. அப்போ அந்த கிடிசல் என்னதுன்னா வெளியில் தெரியும். அப்போ எப்படி தேர்தலுக்கு முன்பாக திமுகவோட கூட்டணி கட்சிகள் இப்படி பேசியே அது ஒரு விளைவை ஏற்படுத்தியதோ, இந்த அணி பலமாக இல்லை என்பதில் தொடங்கி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் எல்லாம் காலியாச்சோ, அப்படியான ஒரு நிலையை தாவேக்காவுக்கான இமேஜை காலி பண்ணுற வேலைக்கு தான் அது போகும். அப்போ விஜய் பலவீனமாக இருக்கிறார் என்பதை திரும்ப திரும்ப எடுத்து காட்டுறதுனால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சொல்லி திருமாவிடம் சொல்லியிருப்பார்கள். திருமாவிடம் தான் இப்போ எல்லா பாலும் போயிருக்கு. இன்னொரு பக்கம் திருமாவை முதலமைச்சராகலாமான்னு அதிமுகவும் தாவேக்காவும் தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்குள்ளே அப்படி ஒரு ப்ரொப்போசலை வச்சோன்னு டிடிவி வேற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு புள்ளியில் போய் அது டாக்டர் திருமாவிடம் நிற்கிறது. இன்னொரு பக்கம் தொடர், இப்போ மேகதாது அணை பிரச்சனை தொடர்பாக முதல்வர் கர்நாடகாவை சென்று பேச்சுவார்த்தை நடத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி இதை கண்டிக்கும் வகையில் கர்நாடகாவினுடைய எல்லையில கன்னட அமைப்பினர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இது பெரும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது, இது நீர்த்து போக செய்யும், நடுவர் மன்றம் கொடுத்த தீர்ப்பு இத்தனை ஆண்டுகளாக நம்ம போராடினது நீர்த்து போக செய்யும் திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் அங்க போகலாம், இதற்கான ஒரு சுமூக முடிவு எட்டப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போகலாமா வேண்டாமா, என்ன இறுதியில நடக்கும்? முதல் விஷயம், இது முதல்ல அதிகாரப்பூர்வமாக இல்லையாங்கிறத கவர்மெண்ட்டே 2 கருத்தை சொல்லுது. முதல்ல போறாருங்கிறாரு அமைச்சரே, வேளாண் துறை அமைச்சரே, இல்லைன்னு அமைச்சர் ராஜ்மோகன் மறுக்கிறாரு. மறுபடியும் அதை இல்லை மேலிடத்தில் சொல்லுவாங்கன்னு அமைச்சர் என்னன்னா, வேளாண் அமைச்சருக்கே அப்படி ஒரு ஷெட்யூல் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாத அளவுக்கு தான் முதலமைச்சருக்கும் அமைச்சர்கள் அலுவலகத்துக்குமான, முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் இதுக்குமான கம்யூனிகேஷன் இருக்கான்னு முதல் கேள்வி எழுப்பணும். ரெண்டாவது, பேச்சுவார்த்தைக்கு போனோம்னா இங்கே யாருக்கு கோரிக்கை இருக்குது? முதல்ல கோரிக்கை யாருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு தான். நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்ம அப்பர் ரைப்பர் இன்ஸ்டேட், லோயர் ரைப்பர் இன்ஸ்டேட்டுக்கிறோம், பாசனத்தில் கடைமடையில் இருக்க நமக்கு தான் உரிமை கூடுதல் என்பது நம்முடைய ஒப்புதல் இசைவு இல்லாமல் அங்கே எந்த பணிகளையும் செய்யக்கூடாது என்பது சர்வதேச சட்டமாகவே அதுதான் இருக்கிறது. நீங்கள் பாயக்கூடிய நதிகள், நதிநீர் பங்கீடு என்பதில் தொடங்கி எக்ஸிஸ்டிங் சட்டமாகவே நம்ம தான் இருக்குன்னும் போது
உங்களை கூப்பிட்டு அவர் கன்வின்ஸ் பண்ண கூப்பிட்றாரு. அதானே மேகதாதுல கட்டினா என்ன பலன், 2 ஸ்டேட்டுக்கும் பலன் கன்வின்ஸ் பண்ண கூப்பிட்றாரு. முதல்ல பேச்சுவார்த்தைக்கு நம்ம போனோம்னா அவர் என்ன சொல்றார், மேகதாது கட்டினா ஆண்டுக்கு இவ்வளவு தண்ணி சேமிக்கலாம், உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு கொடுக்குறோன்னு ஆஃபர் கொடுக்க போறாரு. அதானே மேகதாதுவை கட்டக்கூடாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன கன்வின்ஸ் பண்ண கூப்பிடுறது முடியாது என்பது தானே அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, நீங்களே உங்களுக்குள்ளே போயிட்டீங்களா, இப்போ இனிமேல் கோர்ட்டுக்கு வராதீங்கன்னு கோர்ட் இதை சொல்லுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு நடுவர் மன்றம் இது பண்ணி அடுத்து வாரி அமைச்சு அது ஆணையமாக போர்டா இல்லை அத்தாரிட்டியாக நீங்கள் குழப்பி வேறு ஏதோ ஒன்று கட்டி இப்போ கடைசியில் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியெல்லாம் உங்களுக்கு உருவாக்கி இவ்வளோ வச்சுருக்குறோம் மேலாண்மையில், அப்புறம் நீங்கள் அங்கேயே போனீங்கன்னா அப்படியே போயிருக்குன்னு சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. மூணாவது, நீங்கள் கூப்பிட்டு பேசி விட்டுட்டு டிகே சிவகுமார் அவர் ஒத்துக்கிட்டாருன்னு இல்லை நான் கட்டியே திருவன்னு அவர்கிட்ட பண்ணேன்னு அவர் பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு பேசிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அறிவிக்கிறாருன்னு வைங்களேன், அது ஒரு சிக்கலாகும். அடுத்து இதை விட மிக முக்கியமானது, 2 தரப்பு பேச்சுவார்த்தைனா 2த்துக்கும் பொதுவான இடத்துக்கு போகணும். அது என்ன அவங்க இடத்துக்கு உங்களை வர வைக்கிறது? இது யாருக்கான அதிகாரம், யார் கேட்பது? இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி போராடினாங்கன்னா நாடாளுமன்ற முற்றுகைக்கு பிறகு அமைச்சர்கள் இல்லத்திற்கு அவர்களை வரவழைக்கிறார்கள் பேச்சுவார்த்தைக்கு. அதுக்கு பிறகு தான் அவங்க பொதுவான இடம் கேட்குறாங்க. அது வேறு விதமாக போச்சு, நம்ம அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்க இடத்துக்கு தேவை இருக்கிறவர்களை வரவழைப்பதுங்கிற டோனே முதல்ல தவறானது. நீங்கள் அங்கே போவது தாவேகானுடைய தலைவராக இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி தலைவராக ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்கன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜீவாதார பிரச்சனை காவேரி விவகாரத்தில் அவங்க என்ன உங்களை கூப்பிட்டு விட்டு பேசுறது அப்படிங்கிற இடம் வருது. அப்போ 2 பேரும் சமபலத்தோடு நான் அதை விட கூடுதலாக நமக்கு கூடுதல் உரிமை இருக்குங்கிற இடத்துலேருந்து நம்ம போகும்போது இது இசைவாக இணக்கமாக பார்க்கப்படாது, உரிமைகளை தாரை வார்ப்பதாக பார்க்கப்படுமானா அப்படியான செய்தியாகத்தான் அது கிரவுண்டில் அது பார்க்கணும் என்கிற இடம். அதைத்தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வீட்டு அறிக்கைகளாகட்டும் விவசாய அமைப்புகள் இப்போ ஒரே கேள்விதான், இவங்க தமிழ்நாட்டில் யாரிடம் கலந்து ஆலோசித்து இப்படி ஒரு உரையாடலுக்கு முடிவெடுத்தாங்க? முதல்ல இதில் பலவிதமான செய்தி இருக்குது. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, டிகே சிவகுமார் தரப்புலேருந்து மெயில் அனுப்புனாங்க கர்நாடக அரசுன்னு. பிபிசி ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிறாங்க, ஒரு ஃபோன் காலில் பேசும்போது விஜய் தான் அந்த ப்ரப்போசலை வச்சாருன்னு. இப்போ வரைக்கும் யார் கூப்பிட்டான்னு நீங்களும் சொல்லலை அவங்களும் சொல்லலை. ஆனால் கடந்த மாதம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் டிகே சிவகுமார் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தமிழக முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ப்ரெஸ் மீட்லேயே வந்து சொல்கிறாரு இல்லையா? அது ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பிறகு அவங்க கொடுத்தாங்களாங்கிறது இப்போ வரைக்கும் கர்நாடகா சொல்லலை, அஃபிஷியலாக வந்து கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அதை ஆட்சி அதுக்கு அப்படி பார்த்தா எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் எல்லாம் என்ன ஒரு நடிகர், அவருக்கு என்ன தெரியும், அவரெல்லாம் எம்ஜிஆர் ஆயிடுவாரா, ஒன்றும் நடக்காதுன்னு கூட அவர் பேசிட்டு போனார். அது வந்து என்னென்னா இதை வந்து மோதல் போக்கு இல்லாமல் நம்மளால் இதை டீல் பண்ணிக்க முடியும்னு காட்டுறதுக்காக ஒரு கெஸ்டரில் சொன்னதாக நம்ம எடுக்கணும். இப்போ அதே டிகே சிவகுமாரோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் வரேனே, இதே டிகே சிவகுமார் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ நீங்கள் போய் இதில் 2 விஷயம், ஜனநாயகன் பட விவகாரத்தில் திசை திருப்புவதற்கு அல்லது கர்நாடகாவில் இஷ்யூ ஆகிடக்கூடாது நீங்கள் இப்படி ஒரு பேச்சுவார்த்தைன்னு கிளப்பி விட்டீங்களாங்கிறது ஒன்று. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டிகே சிவகுமார் 2 விஷயம் சொல்கிறேனே, அவர் ஒரு 1.25 மாதம் இருக்கும், அதாவது நமக்கு குறுவை சாகுபடிக்கு திறக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் அவர் அங்கே சொல்கிறாரு. அப்போ ஒரு முதலமைச்சர் ஆகலைன்னு நினைக்கிறேன், ஆகிறதுக்கு அந்த துணை முதலமைச்சராக இருக்கும்போது, நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நம்முடைய கர்நாடக காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு இந்த முறை தண்ணீர் கொடுக்க முடியாது, போதுமான அளவுக்கு நம்மிடம் நீர் இருப்பு இல்லை, இது குடிநீர் தேவைக்குத்தான் சரியானதாக இருக்கும், எனவே அதிகம் தண்ணீர் தேவைப்படுகிற பயிர்களை சாகுபடி செய்யாதீர்கள்னு அவங்க விவசாயிகளுக்கு சொல்லியே மாசம் 2 ஆச்சு. இப்போ 10 நாட்களுக்கு முன்பாக கூட அதை சொல்லியிருக்கிறாரு ஒரு ஆலோசனை கூட்டம். இப்போ முதலமைச்சராக வேற அதை சொல்லியிருக்காரு. இதில் நீங்கள் போய் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு வாங்க போறீங்க. அப்போ ஏன் இதை வந்து குருவி சாகுபடிக்கான அந்த காலம் தொடங்கி இப்போ வரைக்கும் 1.5 மாதம் இருந்ததே, ஒரு அறிக்கையோ ஒரு வார்த்தையோ ஒரு கருத்தோ தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை குறித்து நாங்கள் தண்ணீரை நீங்கள் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும், இது வந்து சட்டத்துக்கு எதிரானது, சட்ட விதி மீறல்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்களான்னா இல்லையே. அப்போ அந்த இடம் ஒன்று வருது. 2வது 15ஆம் தேதி நினைக்கிறேன், இந்த மாதம் 15ஆம் தேதி டெல்லியில் இந்த காவிரி ஒழுங்குமுறை ரெகுலேட்டரி பாடியில் மீட்டிங் நடக்குது 2 ஸ்டேட்டும். அப்படி நடக்கும்போது அவங்க ஒரு 2 வாரம் டைம் அப்படின்னாங்க. எதுக்கு? பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிற டிஎம்சி எப்படி பிரிச்சுக்கிறதா? இல்லை, 2 வாரம் டைம் கொடுங்க, இயற்கை மனசை வச்சா மழை பெய்யும், மழை பெஞ்சதுன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு பிரித்து தரலான்னு அனுப்புனாங்க. நாளைக்கு 28ஆம் தேதின்னு நினைக்கிறேன் திரும்ப அந்த 2 வாரம் டைம் முடிஞ்சு மழை பெய்யல என்ன பண்ணுறதுன்னு மறுபடியும் கூடணும்.
அப்போ இங்கே உங்களுக்கு சொல்யூஷனுங்கிற இடத்துல இல்லை. இருக்கிறது 55 டிஎம்சின்னா ஆளுக்கு பாதியாக பிரிப்போன்னு நான் சொல்ல மாட்டேன், அது எங்கள் குடி தண்ணிக்கு தான் வேணும்னு அவங்க அலப்பறை கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அதை எப்படி அனுமதிக்க முடியும்? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நீங்கள் எப்படி மௌனமாக இருக்க முடியுங்கிற கேள்வி வருது இப்போ வரைக்கும். இது இன்றைக்கு ஏதோ ஒரு உங்கள் விவசாய சங்கமா இல்லை வேறு எதுவும் இயற்கை இது சார்ந்தவங்களான்னு தெரியல, யாரோ ஒரு டீமை கூப்பிட்டு முதலமைச்சர் சந்திச்சாரு, ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. நம்ம கேள்வி, இப்போது வரை விவசாயிகள் சங்கத்தோட நீங்கள் குறுவைக்கு 134 கோடி என்னமோ அறிவிச்சிங்களே ஐயா, நீங்கள் சிறப்பு தொகுப்பெல்லாம் கொடுக்கலாம் ஐயா நிதியை, தண்ணி இல்லாமல் நாங்கள் என்னையா பண்ணுறதுங்கிற கேள்விக்கு யார் இதுவரை விவசாயிகளோட அந்த விவசாய சங்க பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியது அல்லது சந்தித்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வரைக்கும் நீங்கள் விவசாயிகள் தொடர்பாக விவசாயிகளுக்கே கேட்காமல் விவசாயிகளுக்கு எது சரியானதுன்னு ஒரு அரசு கொள்கை முடிவு எடுக்கும்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான முன்னுதாரணமாகும். அவங்களுக்கு என்ன வேணும்னு இப்படி தான் நீங்கள் விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்ணுறோம், நீங்கள் சொன்னது ஒன்று, 2 வெவ்வேறு அறிக்கை கொடுத்தீங்க, அது 2மே நீங்கள் சொன்னது கிடையாதுன்னு திரும்ப அவங்க எக்மோர் வரைக்கும் வந்து போராடினாங்க. நமக்கு என்னென்னா, நீங்கள் நம்முடைய ரிப்பன் மாளிகையில் போராடுகிறவர்களை, தூய்மை பணியாளர்களை அழைத்து உங்களால் பனையூருக்கு பார்க்க முடியும். ஆனால் எக்மோரில் போராடுறவங்களை தலைமை செயலகத்துக்கு கூப்பிட்றதுக்கு அதை விட கூடுதல் டைமெல்லாம் எடுக்காது. அழைத்து கூட நீங்கள் பேசியிருக்கலாமே. தலைநகரம் வரை வந்து போராடிய போராட்டம், அதில் விவசாயிகள் இருக்கிறாங்க அப்படின்னா கூப்பிட்டு என்னன்னு கேட்பதற்கு இந்த அரசாங்கம் ஏன் இறங்கி வரலங்கிறது தான் நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வியாக இருக்குது. அப்போ இந்த காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் போவது என்பது அடிப்படையில் அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால் அதாவது அவங்க இப்போ கூப்பிட்டதுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் கட்டினோம்னா இவ்வளவு கொள்ளளவு, ஐ திங்க் 9,000 கோடி வரைக்கும் செலவு பண்ணி கட்டுறோம், உங்களுக்கு வருஷம் நாங்கள் இவ்வளோ விடுறோம் அப்படின்னு பேசுவாங்க. கட்டவே கூடாதுங்கிறது தான், கட்டலாமா வேண்டாமாங்கிறது கூட எதுக்கு பேசணுங்கிறது இருக்குது. எங்கள் நிலைப்பாடு இது தான். எதாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க, அங்கே பேசிக்கலாம், கோர்ட்டில் இது பண்ணி போனால் நாங்கள் விட முடியாது, ஏற்றுக்க முடியாதுங்கிறது நிலைப்பாடாக இருக்கும்போது அங்கே பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஓகே, நீங்கள் இதில் வந்து நீங்கள் இறங்கி வாங்கினா எதுக்கு இறங்கணுங்கிறத நம்முடைய நிலைப்பாடாக இருக்க முடியும். இது என்னென்னா, அதிகாரிகளுடைய முடிவில் இந்த இது எடுக்கப்பட்டதா இருக்கா இல்லையா, இல்லைன்னா போயிட்டு பேசி முடித்த பிறகு நான் கட்டியே தீர்வேன்னு தைரியமாக சொன்னேன், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டிகே சிவகுமார் ஒரு பேட்டி கொடுத்தா அவருக்கு பூஸ்ட் ஆயிரும், விஜய் அவருடைய இமேஜ் காலியாயிருங்கிறதுனால வேண்டாம்னு விஜய் அவர்களுக்கு அவருடைய இமேஜுக்கு அது சிக்கலாயிரும், அதனால் பரிசீலனை செய்வோன்னு இதை திரும்ப ரீடிஸ்கஷன் போகிறதுனால தான் அமைச்சர் போறாருன்னு சொல்லி வாபஸ் வாங்கியிருக்காருன்னு ஒரு தகவலும் இருக்குது. நம்ம முதலமைச்சருடைய இமேஜை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அவங்க அதில் தான் மிக கவனமாக இருப்பார்கள். விவசாயிகளுக்கு தண்ணீர் திறப்பதோ இல்லை இதை பெறுவதோ அது தொடர்பானதை விடவும் அவருடைய இமேஜ் ரொம்ப முக்கியங்கிறதுல கண்ணும் கருத்துமாக பார்க்குற இடத்துல தான் அவங்க இருக்காங்க. முதலமைச்சர் இதில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று போட்டு கேட்டிருக்க வேண்டியதானே. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களை வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்தித்து பேசியிருந்தார். இப்போ அவங்களுடைய ஆலோசனைலாம் வந்து கேட்டதாக தான் செய்திகள் மூலமாக பார்க்குறோம். அந்த விஷயங்கள் போச்சுங்கிறது ரைட்டு. ஆனால் அரசாங்கம் என்ன முடிவெடுத்தோன்னு இப்போ சந்தித்து அவங்க சில கோரிக்கைகளை கொடுக்க போனாங்க, அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் நோக்கம்னு சொல்லி கூட்டத்தை அரசு நடத்தணும். நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம்னு உங்களுக்கு சாதிவார கணக்கு தொடர்பாக பாமக நடத்துச்சு, தவைக்கா சார்பில் பிரதிநிதிகள் போனாங்க, அதை எடுத்துகிட்டு போய் அவர் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். வேளாண் சார்ந்தே கூட அவங்க சமீபத்தில் நிதிநிலை நிழல் அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வருவாய் பெருக்கத்துக்கு தொடர்பாக தொடர்ந்து பாமக செய்யக்கூடியது ரொம்ப நல்லா டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணி செய்யக்கூடியது, நம்ம கவனம் பெறத்தக்கது அப்படிங்கிறது. எப்பயுமே அகாடமிக் டிஸ்கஷனுக்கு ஸ்ட்ராங்காக பாமகவினுடைய அந்த உழைப்புங்கிறது பயன்படுத்திக்க வேண்டிய தேவை இருக்குது. நம்ம அதெல்லாம் அவங்களுடைய உழைப்பை குறைச்சி சொல்ல முடியாது. அரசு தேவையானதை எடுத்துக்கலாம், பாசிபிள் எடுத்துக்கலாம். இது அவங்களா வாலண்டியராக கொண்டு போய் கொடுக்கறது. நீங்கள் அரசாங்கமாக எடுப்பதற்கு முன்பாக எம்எல்ஏ இருக்குது இல்லை எல்லாரையும் கூப்பிடணுங்கிறது அடிப்படை ஜனநாயகம் தானே. ஆளுங்கட்சி மட்டுமே மாநிலத்தினுடைய பிரதிநிதியாங்கிறதான கேள்வி. நம்ம கேள்வி அங்கே ஃபிக்ஸ் பண்ணி கேட்கணும். ஜனநாயகம் என்பது வெறும் ஆளுங்கட்சி எடுக்கக்கூடிய முடிவு மாத்திரம் தானா? நீங்கள் வெறும் ஆளுங்கட்சி ஒருவேளை விவசாய அமைப்புகள் அவுட்லெட் வச்சுருக்காங்கன்னா அவங்க மட்டும்தான் விவசாயிகள், அவங்களுக்கு மட்டுமா தண்ணி கேட்குறோம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எல்லாருக்குமானது என்னும்போது எந்த துறையுமே துறை சார்ந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை கூப்பிடாமல் நீங்கள் நடத்துறீங்கன்னா அதில் எங்கே ஜனநாயகம் இருக்குங்கிற கேள்வி தானே நம்ம எழுப்ப வேண்டியிருக்கோம். ஜனநாயகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜனநாயகபூர்வமாக உங்களுடைய அரசாக உங்களுடைய ஃபங்க்ஷனிங் அந்த இயங்கியல் இருக்கிறதா என்பது தான் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. இப்போ அன்புமணி அவர்களுக்கு அந்த யோசனை இருந்தது, அவர் போய் சந்திச்சார், அதை கொடுத்துட்டாரு. கூப்பிட்டா கொடுத்துக்கலாம், இல்லை அதை குறித்து யோசிக்காமல் இருக்கக்கூடிய கட்சிகள் இதை விட பெட்டர் ஆப்ஷன் வச்சுக்கவங்க அவங்களா கூப்பிடாம நம்ம எப்படிங்க போகிறது, அரசே கூப்பிடுவாங்கன்னு காத்திருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா. அப்போ அதை எப்படி ஒரு அரசாங்கம் தவற விட முடியும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. சரிங்க தொடர், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி.